இந்த ஏஜ் ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல நெறைய பேர் இத பண்ணி பார்த்திருப்போம். நான் பள்ளிக்கூடத்துல நெறைய பேர் பண்ணி பார்த்துருக்கிறேன். நீங்களுமா? என்னடா நீங்களுமான்னு என்னைய மட்டும் சேர்க்க எல்லாரையும் சரி. இப்போ வந்து ஒரு 98ல நீ பொறந்திருப்ப. பட் அங்க போய் பார்த்தா சர்டிஃபிகேட் 99 இருக்கும். அப்படியே இந்த மாத்தி கூட மாதிரிலாம் நடந்திருக்கலாம். அப்படி நடக்கும். ஆமா அப்படி கூட நடக்கும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அமித் மிஸ்ராவுக்கும் நடந்திருக்கு. சோ கிரிக்கெட்லயும் இது நிறைய ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஏஜ் ஃப்ராட் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. 1 இயரோ இல்ல 6 மாசமோ. ஏன்னா அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல, அண்டர் 17 அண்டர் 19 அதுக்குள்ள ஆடணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அந்த மாதிரி இவர் வந்து அண்டர் 19 ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆடணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கே தெரியாம இவரோட கோச் வந்து அதை பண்ணிட்டாராம். அமித் மிஸ்ரா கோச். அதாவது ஒரு வயசு வந்து கம்மி பண்ணிட்டாராம். சரி அதனால சந்தோஷம் தானே பண்ணுவீங்க, வருத்தப்படுறாரா? வருத்தம்லாம் படல. சொல்றேன் தகவல் சொல்லிருக்காரு. அவருக்கே தெரியாம அவர் ஃபேமிலி கிட்ட பேசி அதை பண்ணிட்டுதான். இவருக்கு தெரியாதா நிஜமாவே போய் தெரியாதுல்ல? பரவாயில்ல. பட் ரகசியங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா கண்டுபிடிச்சு கலாச்சிருக்காரு. நீ உண்மையா சொல்லு, என்னோட 3 வயசு தான் நீ பெரிய பையனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த வயசுல பெரியவன்ற வார்த்தைகள் எல்லா இடத்துலயும் அடிபடுது பாருங்க.